வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கறிக்கோழி ஒப்பந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தான் இன்று விரிவாக நாம் அலசக்கூடிய பிரச்சனை. விவசாயம் பொய்த்து போனது, தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல காரணங்களால் விவசாயத்திலிருந்து கறிக்கோழி வளர்ப்பை எடுத்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை ஏராளம். இந்த முறைகள்ல நிறைய மாற்றம் வந்தது. நிறுவனம் சார்ந்த ஒரு தொழிலாக இது மாறியது. அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்து வர இப்ப போட்ட முதலே எடுக்க முடியல, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்பது மிக குறைவாக இருக்கிறது, எங்களுடைய பிரச்சனை மிக அதிகமாக இருக்கிறது, இது தீர்ந்த பாடில்லை என்று தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து வர என்னதான் பிரச்சனை விரிவாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் அலசுவோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை பொய்த்து போனதாலும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததாலும் விவசாயிகள் மாற்று தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். 1980களின் நடுவில் அரசின் கோழி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கறிக்கோழி வளர்ப்பை விவசாயிகளிடம் அறிமுகப்படுத்தின. அரசின் கோழி குஞ்சு உற்பத்தி நிறுவனங்களிடம் நேரடியாக குஞ்சுகளை வாங்கி 100 முதல் 1000 கோழிகள் வரை கொண்ட சிறிய பண்ணைகளை உருவாக்கி தமிழகத்தில் பல்லடம், பொள்ளாச்சி, விடுமலைப்பேட்டை, வேலூர் முதலான பகுதிகளில் விவசாயிகளால் கறிக்கோழிகள் வளர்க்கப்பட்டன. வளர்ந்த கோழிகளை விவசாயிகளிடமிருந்து கறிக்கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நேரடியாக வாங்கிக் கொண்டனர். இதே காலத்தில் அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் துணை நிறுவனமான தமிழ்நாடு கோழி வளர்ச்சி கழகம் கோழி வளர்ப்பை ஊக்கப்படுத்தி ஆதரவளித்து வந்தது. தற்போது பல தனியார் நிறுவனங்கள் இந்த பணியை செய்து வருகின்றன. விவசாயத்திற்கு மாற்றாக ஓரளவு லாபத்தை தந்த இந்த தொழிலில் தற்போது லாபம் குறைந்து வருவதாக கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோழி வளர்ப்புக்காக கிலோவிற்கு 3.25 ரூபாய் மட்டும் வழங்கப்படுவதாகவும், அதே நேரம் வெளிமார்க்கெட்டில் கறிக்கோழி கிலோ 140 முதல் 180 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும், கறிக்கோழி நிறுவனத்திற்கு 42 நாட்களில் 65 ரூபாய் பெறுவதாகவும், கோழிகளை வாங்கும் வியாபாரி 12 மணி நேரத்தில் 36 ரூபாய் பெறுவதாகவும், ஆனால் விவசாயிக்கு 70 நாட்களில் 6 ரூபாய் 50 காசுகள் மட்டும் கிடைப்பதாகவும் கூறுகின்றனர். எனவே கோழி வளர்ப்பு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், சங்க பிரதிநிதிகள் கொண்ட முத்தரப்பு குழு அமைத்து கோழி வளர்ப்பு உற்பத்தி செலவை நிர்ணயம் செய்து கறிக்கோழி வளர்ப்பு கூலி, கறிக்கோழி விற்பனை விலை ஆகியவற்றை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளோர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு பிறக்குமா? இதற்கு தடையாக இருக்கும் அம்சங்கள் என்ன? இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியாளர், வெள்ளூர் செய்தியாளர் காண்டீபன் அந்த பகுதியிலிருந்து இணைகிறார். எமது செய்தியாளரை வரவேற்கின்றோம். அதே போல அரங்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்கள் நம்முடைய இணைகிறார். இந்த விவகாரம் சார்ந்து தொடர்ந்து பணிபுரிந்து வருபவர் லதா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எமது செய்தியாளர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது சார்ந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள்லாம் முந்தைய கட்டங்களிலும் நடந்திருக்கு அப்படின்னே புரிஞ்சுக்கல. ஆனாலும் இந்த பிரச்சனை தொடர்கிறது. 10 அம்சத்தை ஏற்கனவே முன்வச்சாங்க. இந்த பிரச்சனைகளாகவே தொடர்கின்றன புரிஞ்சுக்கிறேன். இந்த பிரச்சனைகளை மேலும் விரிவா சொல்லுங்க. கறிக்கோழி விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கைகளை பட்டியலிடுங்க. கண்டிப்பா. வணக்கம் ஹரிஹரன். அதாவது கறிக்கோழி விவசாயிகள் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் எப்ப கறிக்கோழி விவசாயிகளா ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் ஒரு காலத்துல செழிப்பான இருந்தது. 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த விவசாயிகள் பாலாற்றுல தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 3 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் நேரடியாக இதுல ஈடுபட்டிருக்காங்க. இதனால 10 லட்சத்துக்கும் மேற்பட்டும் பயணம் இருந்து வந்திருக்காங்க. இதுல குறிப்பா வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா இந்த பாலாற்று படுகையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாலாற்றுல தண்ணி சுத்தமா வத்தி போனது காரணமாகவும், இவர்களுடைய விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் குறைந்த காரணமாகவும், இந்த தண்ணீரை வைத்து இவங்க விவசாயத்தை மேற்கொண்டு செய்ய முடியாத காரணத்தினால 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிறு சிறு நிறுவனங்கள் இவங்க கிட்ட இந்த மாதிரி கறிக்கோழியை வளர்த்து கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பணம் சொல்லிட்டு கவர்ச்சிகரமான சில திட்டங்களையும் பணங்களையும் கொடுக்கறதா சொல்லி இவங்களை ஊக்குவித்து ஷெட்டுகளை அமைச்சு இவங்களை அந்த பணியில ஈடுபடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த தொழில ஓரளவு வருமானம் ஈட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு வருமானமே சுத்தமா கிடைக்கக்கூடிய அளவுல எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இவங்களை அணுகுமுறை பாத்தீங்கன்னா
ஒரு கிலோ கோழியை வந்து அதாவது ஒரு கோழி வந்து 2.5 கிலோ இல்ல 3 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இப்படி 45 நாள்கள் இந்த வளர்ந்த கோழிக்கு வந்து அவங்க 2.5 கிலோ இல்ல 3 கிலோ இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 ரூபாய் 9 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கறாங்க. இது எப்படி இவங்களுக்கு பயன்படுது, இதுல இவங்களுடைய செலவு கட்டுப்படுத்த முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷெட் அமைக்கிறது குறைந்தபட்சம், அதாவது 3 ஷெட் சேர்ந்த அமைப்பு தான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுப்பாங்க. 3 ஷெட் அமைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவாகுது. இதுக்காக வங்கி வந்து கடன் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு ஏற்பாடு பண்ணிக்குது. அதன் மூலமா இவங்க வாங்குற அந்த கடன்ல வந்து இவங்க இந்த ஷெட் அமைக்கிறாங்க. இந்த ஷெட் அமைச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த ஷெட் அமைக்கப்பட்டதுக்கு வாங்கின கடனை கட்டுறதுக்கு பணத்தை செலவு கணக்குல சேர்க்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கோழிகளை வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி, கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இவங்க எடுத்து நேரடியா இலவச மின்சாரத்தின் மூலமா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. மேலும் அதற்காக இவங்க கூடுதலா ஒரு மின் மோட்டாரை பயன்படுத்தி தனி சர்வீஸ் வாங்கி அதிலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தண்ணி எடுத்து இவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு உண்டான கட்டணத்தை தமிழக அரசுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை, அந்த ஒரு செலவும் பாக்கி இருக்கு. மேலும் கூலி ஆட்களை பயன்படுத்தி இதுக்காக வந்து இந்த கோழி பண்ண நிறுவனத்தை வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கறிக்கோழி விவசாயிகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஷெட்டுக்கு 8 பேர்ல இருந்து 7 பேர் போட்டா மட்டும்தான் இந்த கோழிகளை நல்லபடியான, அதாவது அதிக எடையுள்ள கோழிகளாக வளர்த்து கொண்டு வர முடியும். அவர்களுக்கு உண்டான கூலியும் இவர்களுக்கு வந்து செலவு கணக்கில் பாக்குது. 45 நாட்கள் முடித்து இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தையும் இவர்கள் செலவழித்தது இவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக தேவையான பணமும் எல்லாத்தையும் கழித்து பார்த்தால் கடைசியில் இவர்கள் கையில் ஒன்றும் மிஞ்சுவதில்லை. மேலும் இவர்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகளை மேற்கொண்டு வர வேண்டுமானால் தமிழக அரசோ இல்ல நிறுவனங்களோ முன்வந்து இவர்களுடைய ஜீவாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான அளவுக்கு அந்த ஒரு கிலோக்கு மேல கொடுக்கக்கூடிய பணம் அதிகபட்சமாக 12 - 15 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்டமான போராட்டங்கள் நடத்தினாங்க. வேலை நிறுத்த போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், தொடர் வேலை நிறுத்த போராட்டங்கள், இப்படி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கும்போது நிறுவனங்கள் என்ன பண்ணதுன்னா இவங்களுக்கு இந்த போராட்டத்தை வந்து உச்சகட்டத்தை தொடும் போது இவங்களுக்கு கோழி சப்ளை பண்றதை நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆணை பிறப்பித்து தமிழக அரசு வந்து ஆணை பிறப்பித்ததுல பாத்தீங்கன்னா கறிக்கோழி விவசாயிகளுக்கு தேவையான குஞ்சுகளை வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை பிரச்சனைகளோடு இவர்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்க களத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹரிஹரன், தொடர்ந்து அவர்களுடைய கோணத்தையும் விரிவா நம்ம கேட்கலாம். நம்முடைய விருந்தினர் லதா அவர்கள் இருக்கிறார். எமது செய்தியாளர் விரிவா அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுடைய கோரிக்கை எல்லாமே சொன்னார். ஒரு கட்டத்துல துணை தொழிலா கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. இன்னைக்கு பிரதான தொழிலா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடைய பார்வையில் இதற்கான தீர்வு? இந்த கோழி வளர்க்கின்ற தொழிலை ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக செய்து வருகிறார்கள். தமிழகம் முழுமையும் வறட்சி, விவசாயிகள் செய்கிற பொருளுக்கு நியாயமான லாபம் கிட்டாத நிலை, மாற்று தொழிலாக உபத்தொழிலாக கறிக்கோழி வளர்க்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுக்கு 20 ஆண்டு காலமாக இந்த தொழிலை செய்து வருகின்ற இவர்களுக்கு சொற்ப கூலியாக ₹1.25 மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த ₹1.25 கிலோவிற்கு கிடைத்தால் அவங்க ஏறத்தாழ பண்ணைகளுக்கு 10 லட்சம் 15 லட்சம் வங்கி கடனை வாங்கி முன்வைத்து வைத்தவர்கள் வங்கி கடனையும் கட்ட முடியாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவை தயாரிக்கின்ற நிலைக்கு இயலாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி அதன் வழியாக 2010ஆம் ஆண்டு கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகுதான் நிறுவனங்கள் ₹3.25 என்று வழங்கியது. அந்த ₹3.25 என்று அன்று முடிவெடுக்கப்பட்ட அந்த காசை மீண்டும் தொடர்ச்சியாக தராத நிலை, கூலியை கூட முழுமையாக தராத நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் வாழ்நிலை கொத்தடிமைகளாக ஏறத்தாழ தமிழகத்தில் 60,000-80,000க்கும் மேற்பட்ட பண்ணைகள் அதிகமாக இருந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பண்ணைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா விவசாயம் கீழுக்கு போயினே இருக்குது. விவசாய விளைநிலத்துல வெறுமனே கட்டாந்தரையாக பார்க்க முடியாத நிலையில விவசாயிகள் வங்கி கடனை வாங்கி பண்ணைகள் வைத்து விடுகிறார்கள். அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கான தீர்வுதான் என்ன? விரிவாக பேசலாம்.
மிகுந்த நஷ்டத்தை சந்திக்கிறோம் என்று கறிக்கோழி விவசாயிகள் கோரிக்கைகள் வைக்க, இதில் பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இவற்றையெல்லாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் அலசி வருகின்றோம். எமது செய்தியாளர் காண்டீபன் வெள்ளூரில் பல கறிக்கோழி விவசாயிகளோடு இணைந்திருக்கிறார். அதே போல அரங்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்கள் இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் கிட்ட கேட்க விரும்புகின்றேன். அங்க நிறைய கறிக்கோழி விவசாயிகள் இருந்திருக்காங்க. முதல் பகுதியில் சொன்னீங்க ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்பட வேண்டும், 12 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப வழங்கப்படுறது 3,000 ரூபாய் அப்படிங்கும்போது இடைவேளை பெரிய இடைவேளை, இது சாத்தியமாங்கிற கேள்வியும் எழுகிறது. இதை தாண்டி சமீபத்தில் கூட 10 அம்சங்களை கோரிக்கைகளா வச்சாங்க. இப்ப உங்களுடைய பிரதான கோரிக்கைகள், அதற்கு வைக்கக்கூடிய காரணிகளை அவர்கள் வாயிலாவே கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயமாக ஹரிவரன். அதாவது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 16,000 கறிக்கோழி பண்ணைகள் வைக்கப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமும் 60,000க்கும் மேற்பட்டு வந்து பயனடைந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பிரச்சனைகள் நாள்தோறும் சந்திக்கிறது என்னன்றது இந்த மாவட்ட செயலாளர் இந்திரன் கிட்ட நேரடியாக கேட்போம். இந்த கறிக்கோழி பண்ணை நடத்துறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு பாதிக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த கறிக்கோழி வளர்ப்புனால வந்து நாங்க வந்து பொதுவா வந்து 20 வருஷத்துக்கு முன்ன விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து நல்லா பொழித்திருந்தது. அதுக்கு அடுத்து பருவமழை இல்லாத அது ஒப்பு தொழிலாக நாங்க இந்த கோழி பண்ணை அமைச்சோம். அப்போ வந்து எல்லா நாங்க சொந்தமா நடத்திருந்தோம். அப்ப நல்லா இருந்தது. இந்த நிறுவனங்கள் வந்த பிறகு எங்களுக்கு ஆசை காட்டி, அதாவது ஒரு கிலோவுக்கு 3 ரூபாய் கொடுக்குறோம், 4 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க ஷெட்டு போடுங்க போட வச்சு இன்னைக்கு அன்றைய நேரத்தில் 1985 எங்களுக்கு வந்து 2.85 கொடுத்திருந்தாங்க, 3 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கும் அதே 3.25 ரூபாய் அப்படி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒப்பந்தம் போட்டு 3.25 பண்ணோம். அதுக்கப்புறம் அதே ரேட்டு வந்து 2-3 வருஷம் அதே வச்சிருந்தாங்க. மறுபடியும் நாங்க வந்து பல கடிதங்கள் அந்த பிசிசி அவங்க கூட்டமைப்புக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் நாங்க கடிதம் கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு பேச அழைக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க 16/8 வந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப 21/10 வந்து தமிழக அரசு முன்ன ஒப்பந்தம் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறுவனங்கள் எங்களை வந்து யாரும் முன்னோடியா இந்த சங்கத்துல வேலை செய்ய அவங்க எல்லாம் கோழியா இருக்காம அலைகேஷன் வந்தாங்க. எங்களை வந்து இந்த நிறுவனங்கள் கோழியா இருக்காம பழி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசி இப்போ இன்னைக்கும் ஒரு சிபி நிறுவனம், இன்னொரு நிறுவனம், 2 நிறுவனம் இன்னைக்கும் வந்து ஏதாவது சாமி நிறுவனம் ரெண்டுமே வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 6 இருக்காம இருக்கு. இப்பதான் சிபி வந்து ஒரு 2-3 பேருக்கு அந்த 8 பேர்ல இறங்கி இருக்காங்க. இது மாதிரி பழி வாங்கிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்க பல லட்சம் ரூபாய், அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு ஷெட் அமைக்கணும்னா சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் இல்லாம எங்களால அமைக்க முடியாது. அப்படி அமைச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது கடன் வாங்கி தான், அதாவது கவர்மெண்ட் கிட்ட பேங்க்ல லோன் கடன் வாங்கி நாங்க ஷெட் அமைச்சிருக்கோம். அதை வட்டி கட்ட முடியல, பசங்களுக்கு படிக்க வைக்க முடியல, நல்லது கட்ட செய்ய முடியல, எந்த ஒரு வேலையும் எங்களால செய்ய முடியல. அன்னைக்கு இருந்த வளர்ச்சி இன்னைக்கு குறைஞ்சு விட்டது. அந்த குறைந்து போன காரணம் எங்களால எதுவுமே மேலும் மேலும் செய்ய முடியல. இன்னைக்கு இவங்க அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தையே இன்னைக்கு நிராகரிச்சுதான் இருக்காங்களே வழிய அதை எல்லா நிறுவனமுமே வந்து யாரும் கடைபிடிக்கல. அது மாதிரி இருக்கும்போது எங்களால வந்து இன்னைக்கு இவங்க இந்த பேட்ச் எடுத்த உடனே அந்த காசு எங்களுக்கு கொடுத்தாலும் அதுக்குள்ளவே நாங்க கடன் வாங்கி அந்த வரத்துக்குள்ள அந்த கடன் அந்த வருமானத்துக்கு அதிகமாக செலவாயிடுது. அந்த செலவு அதிகமாகும் போது நாங்க வந்து வந்ததுமே அந்த கடன்காரன் கொடுத்து மறுபடியும் கடன் வாங்குறோம். இது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நார் வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லோடு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நார் வேஸ்ட் உள்ள கோழி கொட்டுற நார் 10,000 ரூபாய் ஆகுது. கறி வேலை அன்னைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கறி ஒரு மூட்டை. இது மாதிரி கரண்ட் பில்லு எல்லாமே வந்து எங்களுக்கு அதிகமாக தான் போயின்னு இருக்கிறது, எதுவும் குறையல. அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே வந்து வளர்ச்சி அடையறதுக்கு வழி இல்லாம போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து கூலி உயர்வு இவங்க தமிழக அரசு முன்ன போட்ட ஒப்பந்தம் உடனே அமல்படுத்தணும். கோழி குஞ்சுகள் வந்து 50 நாள் 60 நாள் எங்களுக்கு லேட்டா, அதாவது கேப் விட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து உடனடியா முன்ன போலவே 25 நாள் 20 நாளுக்குள்ள எங்களுக்கு 6 இருக்கணும். வருஷத்துக்கு 5 பேட்ச் நாங்க கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் போட்டு விட்டு இன்னைக்கு இன்னும் இந்த 8 மாசம் ஆகியும் இன்னும் வந்து ஒரு பேட்ச் 2 பேட்சோட நிக்கிறாங்க. இன்னும் சில பண்ணைகள் கோழி விடாமே இருக்கு. இப்படி எங்களை வந்து தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலயும் பழி வாங்கி தான் இருக்காங்க. இப்படியேதான் எல்லா நிறுவனமும் செய்யிருக்கு. இவங்க வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து அணுகுமுறை இல்லை. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து எங்க இந்த பண்ணக்கார பார்த்தா ஒரு அலட்சிய போக்காக கடைபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த இன்னைக்கும் அவங்க 3 ரூபாய் 3,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தையே கடைபிடிக்கல. போன வாரம் கூட பேசி அவங்க கிட்ட அந்த 8 பேருக்கு 6 இறக்க வச்சிருக்கோம். அதை இன்னும் 4 பேருக்கு இறக்கிருக்கோம், இன்னும் 4 பேருக்கு இறக்கும். இது மாதிரி வந்து அவங்க வந்து எங்களை வந்து ஒரு பண்ணக்காரனே மதிக்கல. அவங்க வந்து 3,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்து முதல்ல வேலைக்கு செஞ்சப்போ 3,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம் இன்கிரிமெண்ட் அவங்களுக்கு ஏறினே போய் வருஷம் 11 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆனா எங்களுக்கு வந்து 10 காசு கூட ஏற்றி கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படல. இப்போ வந்து
ஒரு சில நிறுவனங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னே 3.85 4 ரூபா கொடுத்திருந்தாங்க. அக்ரிமெண்ட், அதாவது அரசாங்கம் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அந்த 3.85 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 3,000 ரூபாய், அதுல இருந்து 4 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. யாருமே வந்து எங்களுக்கு ஜிசி பேட்டர்ன் கொடுக்கறது இல்ல, ஜிசியும் கொடுக்க மாட்டாங்க. நாங்களா போய் கேட்டா தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க, மத்த பண்ண சிஸ்டம் ரிப்பேர், அது கம்ப்யூட்டர் வேலை செய்யல அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. மேனெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்டாதான் கொடுக்குறாங்களே வழிய பண்ணக்காரர் யாரும் கொடுக்குறது இல்ல. பண்ணக்காரர் அந்த வெளிநாட்டு நிறுவனம் தனித்தனியா கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அவங்களுக்கு சிக்ஸா இருக்க முடியாது. பாரு நிறுவனங்கள் யார் முன்னோடி இருந்தா அவங்களுக்கு சிக்ஸா இருக்குல்ல, உங்களுக்கு அது மாதிரி கெதி வரும்ட்டு எங்க அசோசியேஷனே அவங்க கலைக்கிறாங்க. ஏன் அந்த நிறுவனம் அந்த பிசிசில சேராம இருக்கு சொல்லுங்களேன் பாக்கலாம். அவங்களும் அந்த நிறுவனத்துல அவங்க அசோசியேஷன்ல அவங்களுக்கு ஒரு மெம்பரா இருக்காங்க. அது மாதிரி எங்க அசோசியேஷன் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து கரண்ட் தேவை, எங்களுக்கு வந்து கரண்ட் தேவை இல்ல. இன்னைக்கு ஒரு இவங்க வந்து அதாவது ஒரு டாக்ஸ் போடுறாங்க, அதாவது பஞ்சாயத்துல இருந்து டாக்ஸ் போடுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1.5 ரூபாய் கட்டுங்க, 2 ரூபாய் கட்டுங்க. எங்க சங்கம் இருக்கிறதால தான் தடுத்து நிறுத்தி, விவசாயத்துக்கு வரியே கிடையாது, நீங்க எப்படி வரி போடுறது தடுத்து நிறுத்தி தருமபுரி மாவட்டத்தில் நிறுத்திருக்கோம். இதே இந்த நம்ம வெள்ளூர் மாவட்டத்தில் நிறுத்திருக்கிறோம். அது மாதிரி எத்தனை மாவட்டத்தில் நாங்க சங்கம் இருக்கிறதால எல்லா வேலையும் செய்யறோம். ஸ்குவாட் வந்து டேங்குக்கு தண்ணி எடுக்கக்கூடாது, அதாவது ஃப்ரீ கரண்ட்ல இருந்து விவசாய பம்ப் செட்ல இருந்து டேங்க் தண்ணி எடுக்க ஸ்குவாட் போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து லட்சக்கணக்கில் வந்து எங்களுக்கு பெனால்ட்டி போட்டாங்க. எங்க சங்கம் இருக்கிறதால போய் தடுத்து நிறுத்தி எங்களுக்காக இதுதான் வாழ்க்கை ஆதாரமே. அதனால வந்து இது வந்து நீங்க திருட்டு கரண்ட் போடக்கூடாது. நாங்க வந்து டைரக்டா தான் வந்து தொட்டி வச்சு ஒரு சம்புல இருந்து இன்னொரு மோட்டர் போட்டு நாங்க நிச்சயமாக இந்திரன், அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து மீண்டும் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஹரிஹரன், இவங்க வந்து ஒரு சங்கத்தின் மூலமாக வந்து போராட்டங்கள் நடத்தப்படும் போது இவர்கள் வந்து அலைக்கழிக்கப்படுவதும், முன்னோடிகளாக இருந்தவர்களும் நீக்கப்படுவதும், அவர்களுக்கு சிக்ஸ் கொடுக்கப்படுவதும் என்ற குற்றச்சாட்டுகளோடு தெரிவிக்கிறார்கள். ஹரிஹரன், பிரச்சனைகள் பட்டியலிடப்படுகிறது, நிறைய கோரிக்கைகளும் முன்மொழியப்படுகிறது. ஒரு நீண்ட பட்டியல் அவர் வைத்தார். இது வந்து இதை தாண்டி நிறைய கோரிக்கைகளும் சொல்லப்படுது. மானியம் வழங்கப்படணும், இதுக்கு வந்து ஒரு பெரிய அரசு ஆதரவு இல்லாமல் இந்த தொழிலானது இருக்கிறது, அரசு தலையீடுல இருக்கணும், மற்ற விவசாய பிரிவுகளுக்கு இருப்பது போல சலுகைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அவற்றையெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? இப்ப கோழி வளர்ப்பு தொழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 ஆண்டு காலமாக இந்த தொழிலை செய்து வருகிறார்கள். கோழி குஞ்சு வளர்க்கறது தான் இவங்களோட வேலை. பண்ணை நம்பளுது, ஆனா கோழிக்கு உரியவர்கள் நிறுவனங்கள் தான். ஆனா இந்த தொழில் ஒரு மாற்று உப தொழிலாக செய்து வருகின்ற 20 ஆண்டு காலமாக அரசுக்கும் இந்த தொழிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இவங்களை வந்து ஒரு பொருட்டாவே அரசு வந்து எடுத்துக்கொள்ளவில்லை. அதனாலதான் கூலி சுரண்டலில் இருந்து சகலமும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோழி வளர்க்கின்ற விவசாய கூலிகளை கொத்தடிமைகளாக நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க சங்கங்கள் அரசு கிட்ட சொல்லி இருக்கோம். பல போராட்டங்களை நடத்தணும். போராடிய பிறகுதான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில அரசும் எங்களை அழைத்து பேசிய பிறகு நாங்க கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும், லாபகரமாக இயக்க வேண்டும், அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற விவசாய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையில இதை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்க செய்யற அந்த கோழி வளர்க்கின்ற கூலி நிர்ணய குழுவை அமைக்க வேண்டும். அந்த கூலி நிர்ணயம் என்பது கிலோவிற்கு 16 ரூபாய் வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த பண்ணைகள் இயற்கை சீற்றத்தினால் அழியும் போது தானே இயற்கை சீற்றத்தினால் அழியும் போது அது எதுவுமே கிடைக்காது. 3,000 ரூபாய் கொடுக்கப்படுறதுக்கும் 16 ரூபாய் கேட்கப்படுறதுக்கும் வித்தியாசம் பெருசா. இதுவே வந்து நாங்க போராடி பெற்றெடுத்தோங்க. இப்ப அரசு தலையிட்டு 20% உயர்வு என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் 20% உயர்வு என்று சொன்ன பிறகு கூட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூலி உயர்வை தரவில்லை. அதற்கு மாறாக பில்லு கொடுக்கறதையே மறைச்சிட்டாங்க. அதுலயே தடைகள் இருக்கும் போது நீங்க 16 ரூபாய் கேட்கும் பொழுது அது வந்து நடைமுறையில சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? சாத்தியமான ஒரு கோரிக்கை வைக்கப்பட கட்டாயம் சாத்தியமே. ஏன்னு சொன்னா இன்னைக்கு சிக்கன் வந்து மெயின் டிஷ், சைட் டிஷ்ஷே கிடையாது. உலக நாடு முழுமையும் தமிழகம் முழுமையும் கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்னைக்கு தள்ளு வண்டிகள்ல இட்லி கடை இருக்கிற மாதிரி இன்னைக்கு சிக்கன் கடைகள் அதிகமாகிவிட்டது. இது மெயின் டிஷ்ஷாக மாறிக்கொண்டிருக்கிறது. உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. உற்பத்தியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விவசாயிக்கு கூலி கிட்டவில்லை என்றுதான் எங்களுடைய கருத்து. அந்த 16 ரூபாய் என்பது கட்டாயமாக செய்கின்ற அந்த செலவிடுகின்ற அந்த செலவை தான் நாங்க 16 ரூபாய் கிலோவுக்கு 16 ரூபாய் ஆகிறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அரசும் இதில் தலையிட்டிருக்கிறது. அரசு தலையிட்டு பேசும்போது 20% கூலி உயர்வு என்று சொன்னார்கள். ஆனால் சொல்லிய பிறகும் நிறுவனங்கள் அளிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தா சொல்றோம். அரசு இதை எப்படி பார்க்க வேண்டும், இந்த தொழிலை பாதுகாக்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா
பண்ணை காப்பீடு வேண்டும், இலவச மின்சாரம் வேண்டும், அதில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வேண்டும். இவை எல்லாம் செய்யணும். இலவச காப்பீடு, பண்ணை காப்பீடு இவைகளை செய்யும் போதுதான் இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கும் போது பண்ணை பாதுகாக்கப்படும். அது உள்ள வேலை செய்யறவங்களுக்கு நல வாரியம் தேவை. கோரிக்கைகள் நீங்கள் முன்வைத்திருக்க அரசு தலையிடுமா? அது சாத்தியப்படக்கூடிய கோரிக்கைகளா? விரிவாக அலசலாம். வறட்சி ஒரு பக்கம் வாட்ட பல்வேறு பிரச்சனைகளால் கறிக்கோழி விவசாயிகள் நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய விலையானது நிச்சயமாக போதாது, ஒரு ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வார்களே அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது, நிச்சயமாக நிறுவனங்கள் இதைவிட அதிகமாக விலை கொடுக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் கறிக்கோழி விவசாயிகள் வைக்க, அவற்றை பற்றியே இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். நம்முடைய எமது செய்தியாளர் காண்டிபன் இணைந்திருக்கிறார். அவரோடு பல கறிக்கோழி விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல அரங்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்களும் இணைந்திருக்கிறார். நான் காண்டிபன் கிட்ட கேட்க விரும்புகின்றேன், ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்கனவே கூட நடந்திருக்கிறது, அதற்கான அவசியம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறதா? இம்முறை அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன? அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினரும் சொன்னார் 16 ரூபாய் கொடுத்தாதான் செல்லுபடியாகும் அப்படின்னு. அதற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் கறி சந்தையில என்ன விலை விற்குது, ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன எனும் பொழுது 16 ரூபாய் சாத்தியம் தானே என்று சொல்ல, நிறுவனங்கள் சார்பாக இந்த விவகாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய இதெல்லாம் செய்ய முடியாது என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றதுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் என்ன? கண்டிப்பா அதாவது ஹரிகரன், இது பாத்தீங்கன்னா இப்ப முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதாவது கறிக்கோழி வளர்ப்புக்கு ஒரு கிலோக்கு மேல கூலி உயர்வு கேட்டிருக்காங்க. இந்த கூலி உயர்வு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 25%, அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பணத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ரூபா வாங்கிட்டு இருக்கனால அது 25% கூடுதலாக, ஒரு ரூபாய்க்கு 25% கூடுதலாக 75 பைசா, ஒரு ரூபாய் 3 ரூபாய் 75 பைசா வரைக்கும் இவங்களுக்கு கூடுதலாக கொடுக்க சொல்லி தமிழக அரசு, அதாவது கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற அந்த முத்தரப்பு வார்த்தையில முடிவு செய்யப்பட்டது. அது ஒப்பந்தமாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய கறிக்கோழி விவசாயிகள் சொல்லுகிறாங்க. மேலும் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் கறிக்கோழி விவசாயத்துக்கு வந்த பிறகு கடன் தொல்லையில மாட்டிருக்காங்க. வங்கிகள்ல வாங்கக்கூடிய கடனால தற்கொலைகள் கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் 2 பேரும், பாண்டிச்சேரியில ஒரு கறிக்கோழி விவசாயம் தற்கொலைகளை பண்ணிருக்காங்க. இதை பத்தி கூடுதலான தகவல்களும் இவர்கள் சந்திக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனைகளை பத்தி சொல்றதுக்காக மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும், நீங்க இந்த மாவட்டத்துல கறிக்கோழி விவசாய பண்ணைகளை நடத்திட்டு இருக்கவங்க எத்தனை பேரு, இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்க அரசு கிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இங்க 3000 பண்ணையாளர்கள் இருப்பாங்க நம்ம வேலூர் மாவட்டத்துல. அரசு கிட்ட நாங்க கேட்டிருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னா, இப்ப இலவசமா தண்ணி எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அது இன்னும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதமா வழங்கப்படல. அடுத்த கட்டமாக நிறுவனங்கள் எங்களை கொத்தடிமையா தான் வச்சிருக்காங்க இது நாள் வரையும். நாங்க எப்படி ஒரு அரசார் காலத்துல அந்த மன்னருக்கு அடிமையா இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா பண்ணக்காரமே இந்த நிறுவனங்களுக்கு கொத்தடிமையா இருக்காங்க. அவங்க கிட்டதான் எல்லாமுடைய குவாலிட்டியுமே இருக்கு. குறிப்பா நாங்க சொல்ல போனா எங்களுக்கு அந்த கோழி குஞ்சு அந்த நிறுவனம் வழங்குது, அது தரமான கோழி குஞ்சா இருக்கணும். தீவனங்கள் வழங்குறாங்க, அந்த தீவனம் அதனுடைய எந்த அளவுக்கு அதுல சக்தி இருக்குன்றத அவங்களுடைய கையில தான் இருக்கு. அவங்க கொடுக்குற மருந்து, டானிக், மெடிசன் எல்லாமே ஆதாரமா கோழி வளர்ச்சிக்கு உண்டான ஆதாரம் உண்டான ஊட்டச்சத்துக்களையும் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனா அது சரி விதத்துல எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அது லோடுக்கு லோடு மாறுபடும். காலநிலையால தீவன பற்றாக்குறையால ஒரு சில விட்டமின்ஸ் அதுல சேர்க்காம கூட போயிடுவாங்க. அதனால கோழி வளராம போற கட்டத்துல அது வளர்க்கக்கூடிய பண்ணையாளருடைய வளர்ச்சியில கம்மி வருதுன்னு சொல்லிட்டு அவனுடைய கூலியில கை வைக்கப்படுகிறது. அப்ப அவனுடைய எதிர்பார்க்கிற காசு அந்த 3 ரூபாய் 3.50 காசுல இருந்து மீண்டும் குறைக்கப்படுகிறது. ஆனா எந்த விதத்திலும் இதுக்கு இந்த பண்ணக்காரர் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீவனங்களும் கோழியும் மருந்தும் டானிக்களும் சரியான ஒரு நிறுவனத்திலிருந்து நிகரான ஒரு குவாலிட்டியில் இருந்திருந்தால் அது சரியான விதத்தில் அந்த கோழி வளரும். ஆனா சரியான முறைப்படி பராமரிக்கக்கூடிய அளவுல பண்ணக்காரர் இருந்தாலும் கூட அந்த கோழி வளராத காரணத்தினால அவன் சரியான வளர்த்தவனுக்கு கூலி கிடைக்காம போயிடுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீவனங்கள் ISI முத்திரை பெற்றதானே இருக்கு. இது பல வருஷங்களா நாங்க முதலாளி கிட்ட கேட்டாச்சு. அது முதலாளி கிட்ட நாங்க எந்த விதத்துல கேட்கும் போது அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. இன்னொன்னு, எவன் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கறானோ அவங்க கிட்ட போய் ஏதாவது பேசுறானோ அவனுக்கு அடுத்த நாள்ல மறுபடியும் அந்த பேட்ச் அவனுக்கு கோழி விட மாட்டாங்க. சோ அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அதனால முதலாளியுடைய பலம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. சோ இதை தவிர்த்து பல முறை நாங்க பேச்சுவார்த்தை கூட்டம் எந்த நிறுவனங்களும் எங்களுக்கு வர்றது கிடையாது. சோ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, இந்த சங்கத்தை வளர விடக்கூடாது, இது முதலாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் பாதகமா அமைதுன்னு சொல்றதுனால எங்களை சங்கத்தை உடைக்க பாக்குறாங்க. ஆனா முதலாளிகள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிசிசி ஒரு நிறுவனத்தை வச்சு அதுக்கு ஒரு தனி சங்கம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா எந்த விதத்துல எங்களை சங்கம் வைக்க கூடாதுன்னு சொல்ற அவங்க சொல்றதுல நியாயம் இல்ல.
அடுத்த கட்டமாக நாங்க வந்து கால்நடை அமைச்சரை சந்திச்சு பேசும்போது பல்வேறு கோரிக்கைகள் சொன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி பேசும்போது எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களே தவிர அது இன்னளுக்கு ஏட்டு வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் தான் இருக்கு தவிர அந்த எந்த ஒரு காசு 1% 1 பைசா கூட வந்து இன்னை வரைக்கும் எந்த பண்ணக்காரருக்கு போய் சென்றடையவில்லை. ஆக அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். எவனுக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் 300 பேர்பட்ட பண்ணையாளருக்கு நமக்கு அந்த கோழி குஞ்சு இறக்கப்படாம இருந்தது. அதை கால்நடை ஜேடி கிட்டையும் மாவட்ட ஜேடி கிட்டையும் மாவட்ட ஆட்சியர் கிட்டையும் பலமுறை சந்திச்சு பேசினுடைய அடிப்படையில ஒரு 200 பேர் 250 பேருக்கு படிப்படியா இறக்குனாங்க. கடைசியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு இவங்க சங்கத்துல முழுமையா ஈடுபட்டு உழைச்சாங்க, கேள்வி கேட்டாங்க, சங்கத்துக்கு எடுத்து நின்று சங்கத்துக்கு துணை நின்று கம்பெனி நிறுவனங்களுக்கு எதிராக பாடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் மூலியமாவும் டாக்டர் மூலியமாவும் நிறுவனங்களுக்கு ரிப்போர்ட் போய் அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா கோழி இறக்கப்பதான் பழி வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த 60 பேருக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க 60 பேருக்கு கிடைக்கிறதுக்காக மீண்டும் ஏதாவது போராட்டமோ இல்ல அரசுக்கு இதை கொண்டு போகக்கூடிய விதத்தில் நீங்க ஏதாவது செயல்பாடுகளை எடுத்தீங்களா, மேற்கொண்டீங்களா? 2-3 முறை கலெக்டர் சந்திச்சு பேசணும் ஜேடி கிட்ட வச்சு. அவங்க வந்துட்டு நிறுவனங்களுடைய மேனேஜர் அந்தந்த நிறுவனங்களுடைய மேலாளரை வச்சு கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க செய்யறேன்னு சொல்றாங்களே தவிர ஆனா வெளியே கொண்டு வந்து செய்யறதே கிடையாது. இப்ப அரசு நிறுவனங்கள் என்ன சொல்லுங்க, நாங்க வந்து அவங்க ஒரு பிரைவேட் செக்ஷன், நாங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ண முடியாது, நாங்க கூப்பிட்டு வச்சு பேசதான் முடியும். அதனால நீங்க வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆக தனிப்பட்ட முறையில சங்க பொறுப்பாளர்கள் சேர்ந்து ஒவ்வொரு அலுவலகமா சேர்ந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி டாக்டர்கிட்ட பேசி மேனேஜர்கிட்ட பேசி இப்ப எல்லாருக்கும் இறக்கத்துக்கு உண்டான முயற்சி இறக்கிருக்கும். இருந்தாலும் இந்த 6 மாத காலத்துக்குள்ள 2 பேச்சு அடிப்பட்டனால அவங்களுடைய வாழ்வாதாரம், பிள்ளைங்களுடைய படிப்பு, அன்றாட பிரச்சனைகளை அவங்க தீர்க்க முடியாத கஷ்டத்தை மேலும் வந்து 10 லட்சம் கடனுக்கு உண்டான சூழ்நிலை தான் இப்ப எல்லா பணக்காரர் இருந்துட்டு இருக்கும். நிச்சயமாக ஹரிஹரன், இவர்கள் கூறக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது இதுக்கு வந்து நிரந்தர தீர்வாக பார்க்கணும்னா ஒரு ஆணையத்தை அமைக்கப்பட்டு அரசால் வந்து நேரடியாக செயல்படுத்தப்பட்டு தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு களைய வேண்டும் என்றது தெளிவாக தெரிகிறது. ஹரிஹரன், இதுதான் தீர்வா நீங்களும் நினைக்கிறீங்களா? ஒரு ஆணையம் இதற்கு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஒரு 25% கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைசரி பிரைஸ் கொடுத்திருக்கிறது. இது ஒரு அட்வைசரி பிரைஸ் அப்படிங்கும்போது லீகலா பைண்டிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. என்ன நிரந்தர தீர்வுன்னு பாக்குறீங்க? இதுல வந்து நிரந்தர தீர்வுன்னு நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு பக்கம் நிறுவனங்கள் கோழி குஞ்சுக்கான விலை, அந்த உணவு தீவனத்துக்கான விலை, மருந்துக்கான விலை, அனைத்து விலைகளும் அவங்களே தான் நிர்ணயம் செய்யறாங்க. கறிக்கான விலையும் அவங்களே தான் நிர்ணயம் செய்யறாங்க. கூலி என்ன கூலி தருவதுன்னு அவங்களே தான் நிர்ணயம் செய்வாங்க. ஒட்டு மொத்தமா முதலாளி கையில, நிறுவனம் கையில அது இருக்கும் பொழுது அரசு ஒரு பக்கம் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்தால், வறட்சியோடு வறட்சியாக வங்கி கடனை வாங்கி இந்த பண்ணைகளை அமைத்தவர்கள் வங்கி கடன் கட்ட முடியாமல் வங்கி ஜப்திக்கு வரும் பொழுது தற்கொலையை நோக்கி போகின்ற அபாயகரமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்ட அடிப்படையில் ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அது விலை நிர்ணய குழுவாக இருக்க வேண்டும். மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் 180 ரூபாய், 200 ரூபாய். இன்னும் சென்னை போன மாநகராட்சிகளில் நல்ல விசேஷ காலங்களில் 240 ரூபாய் கூட கிலோ விற்று கொண்டிருக்கிறது. 240 ரூபாய், 200 ரூபாய், 180 ரூபாய். இப்படி இறைச்சியோட கோழி கறியோட விலை நிர்ணயிக்கின்ற இந்த சூழலில் 16 ரூபாய் ஒன்றும் பெரியதே அல்ல. அப்ப அந்த உற்பத்தியை வளர்க்கின்ற விவசாயிகளை பாதுகாக்கும் பொழுதுதான் தொழிலும் நன்றாக நடக்கும், மக்களோட தேவையும் பூர்த்தி செய்ய முடியும். அரசும் இது ஒரு பெரிய கடமையாக கையில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிரந்தர தீர்வாக அரசு நேரடியாக தலையிட வேண்டும். இந்த கூலியை நிர்ணயம் செய்வது சங்கங்கள், நிறுவனங்கள், அரசு மூன்றும் அமர்ந்து கூலி நிர்ணயத்தை நடைமுறை செய்ய வேண்டும். விலை நிர்ணயம், கரியோட விலை நிர்ணயத்தை அரசே செய்ய வேண்டும். கேரள மாநிலம் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் அதை செய்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அதை செய்ய கண்டதும் காணாதும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கரியோட விலையை நிர்ணயம் செய்யும் பொழுது இந்த ஓரளவுக்கு மக்களும் பாதிக்க மாட்டார்கள், செய்கின்ற வளர்க்கின்ற விவசாயிகளும் பாதிக்க மாட்டார்கள், நிறுவனத்திற்கும் எந்த பாதிப்பும் இதனால் வராது, இழப்புகள் வராது என்ற நிலையில தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அரசு தலையீடு இதுல இருக்க வேண்டும். விலை நிர்ணயத்துல அரசு இன்னும் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அரசு வந்து இன்னும் சொல்ல போனா அவங்க கொடுக்கிற ஃபீடு, நம்ம தண்ணி குடிச்சா இல்ல எதனா பொருள் பண்ணா இல்ல பண்டக சாலையெல்லாம் போய் ISI முதிரை இருக்கான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஓடி ஓடி பாக்குறாங்க. ஆனால் தமிழகம் முழுமையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற
அந்த கோழி தீவனங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த இடங்களில் ISI முத்திரை இல்லாத ஃபீடுகளை தான் இன்னைக்கு வரைக்கும் நிறுவனங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. செய்தியாளர் கேட்ட கேள்வியும் அதுதான். இப்போ ISI ஃபீட் இல்லாதது கொடுக்கும்போது என்ன ஆகுது, வளர்ச்சி இல்லாம கோழிகள் வருது. சோ நட்டம் ஏற்படும் போது போதிய எடைக்கு வராத போது அந்த நட்டத்தை விவசாயிகள் தாங்க வேண்டியிருக்கு. விவசாயிகள் இன்னும் சுமை எது தாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கொடுக்கற ஃபீடுக்கு அந்த அளவு கோழி வளர்ந்து இருக்கணும். வளரலன்னு சொன்னா நிறுவனங்கள் என்ன சொல்லணும்னா 2 கிலோ வரல இல்லையா, வெயிட் கம்மி ஆயிடுச்சு இல்லையா, உனக்கு கூலி கிடையாது. அப்ப கொடுக்கின்ற நிறுவனங்கள் ISI முத்திரையோடு உணவு அந்த கோழி உண்ணுகின்ற அந்த ஃபீடை வழங்குறது அப்படின்றத அரசு கண்காணிக்கப்பட வேண்டும். அரசு அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். அரசு அதை உறுதிப்படுத்த குழு அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை எழுது. இந்த நிலையில இந்த செய்தியாளர் கிட்ட கேட்க இருக்கின்ற ஏற்கனவே கூட ஒரு உத்தரவு பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு கூடி வழங்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை எல்லாம் செய்யப்பட்டது. அது இன்னி வரைக்கும் செயல் வடிவத்துக்கு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்க பதிவு செய்யறத நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு கோணத்தையும் பார்த்தோமே, இந்த நிறுவனங்கள் இந்த விலையை, அதாவது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த விலையை அமல்படுத்தாததுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த ஒரு 16 ரூபாய் கோர்றாங்க, 12 இருந்து 16 ரூபாய் கோர்றாங்க. அது சாத்தியப்படாது என்பதற்கு நிறுவனங்கள் தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? மற்றொரு பார்வை இந்த விவகாரத்தில் என்ன காண்டியவர்? நிச்சயமாக அறிகிறேன். நாம இவங்க கூறிய அந்த 16 ரூபாய் விலை நிர்ணயத்தை தொடர்ந்து BCC நிறுவனத்திட்ட கேட்டப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், 1 கிலோ கோழி கறி மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ரேட் விற்கிறாங்க, இவங்க கேட்கக்கூடிய பணம் கொடுக்க முடியுமா, சாத்தியமான்னு சொல்றாங்க. அந்த தகவல் தான் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய கோரிக்கைகள் 16 ரூபாய் இருந்தாலும் அதிகபட்சமாக 8 இருந்து 10 ரூபாய் வரைக்கும் கிடைக்கணும்ன்றதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த மின்சார சிக்கனத்தை மின்சார செலவை கணக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த பணத்தை கேட்கறாங்க. இந்த கூலி ஆட்கள் குறைந்து விட்டார்கள். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை என்னைக்கு துவங்கினாங்களோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு வரத்துக்கு கூலி ஆட்கள் குறைந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு கோழி பண்ணை நடத்தக்கூடிய விவசாயிகளும் தன்னுடைய முழு குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் இதுல முழு ஈடுபாடோட செயல்பட்டால் மட்டும்தான் அவர்களுடைய வயிற்றுக்கு தேவையான ஜீவனாம்சத்தை நடத்த முடியுதா என்று தகவல் சொல்லிடுறாங்க. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறதுக்காக முன்னாள் மாவட்ட பொருளாளர் நம்மளோட இருக்காரு, தட்சிணாமூர்த்தி. அவர் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை கேட்டு தெரிந்து கொள்வோம். அறிகிறேன். அதாவது நீங்க வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்ததா வரலையா, அதோட முழு தகவலை கொஞ்சம் சொல்லுங்க. முத்தரப்பு பேச்சுவார்த்தை பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்ன பண்ணை அமைக்கிறதுக்காகவே ஒவ்வொரு பண்ணக்காரனும் கிட்டத்தட்ட தன்னுடைய நிலத்தை இன்னொருத்தங்கிட்ட அடகு வச்சியோ, நகையை இன்னொருத்த அடகு வச்சியோ, அதுல வர்ற பணத்தை வச்சுதான் பண்ணை போடுறோம். போடும்போது எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டு கம்பெனி கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்றான், சரி கோழி பண்ணை பாக்குறேன், அப்புறம் கோழி விடுறேன்னு சொல்றான். சரின்னு பண்ணை பாக்குறான். சரி பண்ணை பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு வாரம் பொறுத்து விடுறேன்னு சொல்றான். சரின்னு ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்ககிட்ட போய் கேட்கும் போது, சரி நீ என்னென்ன செய்ய, சுண்ணாம்படி, அது அடி இது அடி, எல்லா இதுவும் நம்ம கிட்டே வாங்கிக்கிறான், எல்லா வேலையும். ரெண்டாவது நம்மளுடைய பண்ணை எந்த நிலத்தை அமைச்சிருக்கிறோமோ அதனுடைய மொத்த டாக்குமெண்ட்ஸ், கரண்ட் பில்லு அட்டை உட்பட, பிளாங்க் செக் உட்பட அத்தனை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கின பின்னாடிதான் உனக்கு கோழி விடுறத பத்தி சொல்ல முடியும். பிளாங்க் செக் பண்ணக்காரங்கிட்ட 2 வாங்கிக்கிறாங்க. வாங்கின பின்னாடிதான் உனக்கு கோழி விடுறத பத்தி அவங்க முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி கோழி விட்டா கூட ஃபர்ஸ்ட் நாங்க முத்தார் பேச்சுவார்த்தையில என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, முதல் ஒப்பந்தமே ஐயா கோழி குஞ்சு இறக்குற அன்னைக்கு அதனுடைய வெயிட் 40 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் இருக்குங்க. இதுவரையிலும் எந்த கம்பெனியும் 40 கிராம் எடையோட கூடிய கோழி குஞ்சு இறக்கல. அதே போல முத்தரப்பு பேச்சுவார்த்தையில ISI முத்திரை போட்டு தீவனத்தை வழங்கணும் அப்படின்னு பல கட்ட போராட்டத்துல பல்வேறு விதமா பல முறை பேசிய அரசு அதிகாரியோடையும் நிறுவனத்தோடையும் பல முறை பேசியிருக்கு. பட் இதுவரையிலும் ISI முத்திரை போட்ட தீவனத்தை இதுவரையிலும் வழங்கல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாரம் இறக்குற கோழி குஞ்சுகள் நிறுவனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கும் ஒப்பந்தத்துல. பட் இதுவரையிலும் எந்த கம்பெனியும் என்னைக்கு இறக்குறாங்களோ அன்னைக்கிலிருந்து இறக்குற அத்தனை கோழி குஞ்சு பண்ணக்காரன் மேலதான் கட்டுறாங்க. அதே போல இப்போ கோழி எல்லாம் வளர்த்தாங்க, சளி வருது, சரி மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆபீஸ் இருக்கும். அதுக்கு பண்ணக்காரன் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கின்னு போய் ஆபீஸ்ல வாங்கிட்டு வரணும். ரெண்டாவது அந்த மெடிசன்லயும் அது குணம் ஆகல, கோழிக்கு சளி வந்துருக்குன்னு வச்சுங்க, அது சரியாகல அவங்க கொடுக்குற மெடிசனுக்குன்னு வச்சுங்க, உடனே நீ புண்ணாக்கு ஊத்து இல்ல வேற கொடு அப்படின்னு அவங்க சில இது சொல்லுவாங்க. சாராயத்தை ஊத்து, பிராந்தியை ஊத்து, ரம்ம ஊத்து, டக்குன்னு தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பண்ணக்காரன் ஓடி எங்கெங்கயோ தேடி அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அது எடுத்துன்னு கொடுப்பான்.
அப்படியெல்லாம் கொடுத்து கோழி வளர்த்தா கூட லாஸ்ட் 40 நாள்ல கோழி எடுக்கும் போது அவன் கொடுக்கற ஃபீடுக்கு அது 2 கிலோ தொடலன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணிருக்கிற, நீ திரட ஃபீடு வித்துருப்ப, இந்த மாதிரி பழி சொல்லலாம் வர பண்ணக்கார மேல தானா வருதுங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்ட போராட்டத்தை அரசு அதிகாரி கூட நம்ம கால்நடைத்துறை மினிஸ்டர் சின்னையும் கூட எல்லார்கிட்டயுமே பேசி எல்லா முத்தரப்பு வாரத்துல இந்த பேச்சுவார்த்தையில இது அத்தனையுமே பேசி கூட இது வரலையும் ISI முத்திரை போட்ட தீவனத்தையும் வழங்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலவச மின்சாரத்திலிருந்து கோழி பண்ணி தண்ணியே எடுக்கக்கூடாது. அப்படி யாராவது எடுத்துட்டா உடனே அவனுக்கு வந்து பெனால்டி போட்டு 1 லட்சம் ரூபாய் வரையும் திட்டுறாங்க. இதையும் நம்ம அரசு கிட்ட சொல்லியிருக்கோம், ஐயா நாங்க என்ன பயிர் வைக்கல, அதனுடைய தண்ணியை தான் நாங்க கோழிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம். பட் இன்னைக்கு வரலையும் அதுக்கான விமர்சனத்தை இந்த அரசாங்கம் செய்யல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசு கிட்ட நம்ம ஒண்ணு எனக்கு 20 ரூபாய் கொடு 10 ரூபாய் கொடு நம்ம கேட்கறோம். ஆனா அதே நேரத்துல பண்ணையில வேலை செய்யறங்க, எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்க, நலவாரியம் கொடுங்க, இதை அரசு கிட்ட பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், பல்வேறு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். பட் அரசு இதுவரையும் செவியும் எடுக்கல. நிச்சயமாக ஹரிஹரன், இவங்க கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க பண்ணையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏஜென்ட், இந்த ISI முத்திரையோட முக்கியத்துவத்தை இவர் சொல்றாரு. அதாவது இந்த ISI முத்திரை குறிப்பிடப்பட்டதால் அரசுக்கு வருவாய், அதாவது வரியும் கிடைக்கும், இவங்களுக்கு தரமான தீவனமும் கிடைக்கும். ரெண்டுமே கிடைச்சதுன்னா கோழி உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி அந்த 42 நாட்களுக்குள்ள 2 கிலோல இருந்து 2.5 கிலோ வரைக்கும் கிடைக்கும்ன்றது ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க ஹரிஹரன். ஒப்பந்தம் இருக்கு, ஆனா ஒப்பந்தத்தின்படி அதுவும் பண்ணையாளர்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் அது செயல்படுத்தப்படவே இல்லை. பல பிரச்சனைகளை முன்மொழிகிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஆளாகின்றோம், இன்னென்ன விஷயங்கள் தீர்வுகள், இது இன்னும் நடைமுறைக்கு வரல, பேசப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வரல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்ல கேட்டோம். நான் அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் லதா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். எமது செய்தியாளர் காண்டீபனம் வெள்ளூர் பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். நான் லதா அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் இதான். இடைவேளைக்கு முன்னாடி எமது செய்தியாளர் கிட்ட இந்த கறிக்கோழி விவசாய ஒருத்தர் சொன்னதை கேட்டோம். சிட்டா பட்டா பிளாங்க் செக் எல்லாத்திலும் கையெழுத்து வாங்கிய பிறகுதான் டெலிவரியே நடக்குது, ஒப்பந்தமே வருது அப்படின்னு. உண்மையிலே நடைமுறையில தான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லும் பொழுதே 20 ஆண்டு காலமாக இந்த கோழி குஞ்சியை வளர்த்த விவசாயிகள் உண்மையில கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்கள்ன்றத நான் முதல் வார்த்தையே சொல்லிட்டேன். ஏன்னா பண்ணையை வங்கி கடன் வாங்கி கட்டினாலையும் கண்டிப்பாக கோழி குஞ்சை இறக்குவதற்கு முன்பாக நிலத்தோட சிட்டா, நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ், வெத்து பாண்டு, வெத்து செக்கு, வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து, இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகுதான் நிறுவனங்கள் கோழி குஞ்சை இறக்கும். நடக்குதா? ஆங்காங்கே நடக்குதா? எல்லா இடங்களிலும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முதலில் நாங்கள் வைத்த கோரிக்கையை கொத்தடிமையிலிருந்து கோழி வளர்க்கின்ற விவசாயிகளை மீட்டெடுக்க அப்படின்னு தான் எங்க கோரிக்கையே. அரசு நிறுவனங்களை கூப்பிட்டு பேசியது. அப்ப சொன்னாங்க, இல்ல இதுக்கு மேல வாங்க மாட்டாங்க, அது தவறு, அவங்களுடைய சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவது தவறு அப்படின்னு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்டது. ஆனால் நடைமுறையில் நிறுவனங்கள் மறைமுகமாக பண்ணக்காரர்களை மிரட்டி அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் வாங்கிய பிறகுதான் அனைத்து நிறுவனங்களும், எந்த நிறுவனங்களும் பாக்கியே கிடையாது. தமிழகத்துல 40 நிறுவனங்கள் இருக்கு, 40 நிறுவனங்களும் இதைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற கோழி வளர்த்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் நிலத்தின் சிட்டா உட்பட நிறுவனங்கள் கை வசம் இருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் திருப்பியும் தரல, அரசு சொன்ன பிறகு கூட திருப்பி தரல. புதிய பண்ணைகளை கட்டுகின்றவர்களிடம் இருந்தும் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் கோழி வளர்க்கின்ற விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது நிறுவனங்கள். பிளாங்க் செக்லாம் வாங்கிக்கிறாங்க. செய்தியாளர்கிட்ட நான் கேட்க வருகின்றேன், இது இருவாரா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த விவசாயிகள் இந்த நிறுவனங்கள் கிட்ட வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்ன, அரசாங்கத்துக்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ரெண்டுமே கேட்டு சொல்லுங்க. நான் விருந்தினர்கிட்டையும் அதான் கேட்கிறேன். அதாவது இவங்க நிறுவனங்கள் கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னால தினசரி நாளிதழில் வரக்கூடிய கறிக்கோழியுடைய விலை நிலவரத்தை பத்தி நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பண்ணை விவசாயத்தை சேர்ந்த விஜயன் சொல்றாரு. விஜயன், நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை தெளிவான முறையில சொல்லுங்க. இப்போ நான் ஒரு 10-15 வருஷமா கோழி பண்ணை வளர்த்துன்னு இருக்கேன். அப்போ
எல்லா செலவு ரொம்ப கம்மி. நாரெல்லாம் கரண்ட் பில்லு, கறி, லேபர் இதெல்லாம் ஏறி போச்சு. பண்ணை போட்ட உடனே அதனுடைய இது அப்படியே இருந்துறது இல்லை. அதுக்கு மறுபடியும் மெயின்டெனன்ஸ் செலவு வேற இருக்கு. அது மாதிரி நடந்துட்டே வரும்போது எங்களுக்கு 15 வருஷமா கஷ்டப்பட்டு கூட ஒன்றும் நிக்கல. எங்களுக்கு என்ன கூலி உயர்வு, வளர்ப்பு கூலியை எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்ல கொடுக்கணும். இப்போ ட்ரேடர் ஒரு நைட்ல கோழி எடுத்துட்டு போறாரு. அவருக்கு பேப்பர் ரேட்டு 80 ரூபாய் இருந்துச்சுன்னா அவருக்கு 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு 45 நாள் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஏதோ தண்ணி விலைக்கு வாங்கி கூட வளர்த்து எங்களுக்கு ஒரு ரூபா 2 ரூபாய் போட்டு கொடுக்கறதுக்கு கூட தயங்குறாங்க. வியாபாரிகளுக்கு அந்த கட்டிங்ன்றது அதுல அந்த பாதி காசு எங்களுக்கு கொடுத்தா கூட எங்களுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற இது சரியா போயிடும். நிச்சயமாக. அதாவது ஹரிஹரன் இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்கா, பேப்பர்ல 80 ரூபாய் ஒரு நாள் ஒரு கோழி கறியோட விலை 80 ரூபான்னு போட்டாங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் உள்ள நுழைஞ்சு 10 ரூபாய் குறைச்சு கொடுக்குறாங்க. இன்னொரு ட்ரேடர்ஸ் அவரை விட 1 ரூபாய் நான் குறைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, அந்த 10 ரூபாய் அவங்களுக்கு சாதாரணமா அந்த ஒரு மணி நேரத்துல நைட்ல எடுத்துட்டு போறவங்களுக்கு குறைச்சு கொடுக்குறாங்களே, அதுல 50 காசு எங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக சேர்த்து கொடுத்தா இவங்களுக்கு என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. மேலும் அதே போல இந்திரன் கிட்ட கேட்கிறேன். இந்திரன், நீங்க இந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறீங்க? இதை நிறுவனத்துக்கிட்ட எப்படி முன்னெடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? அதே நேரத்தில் அரசாங்க கிட்ட எந்த மாதிரியான சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிறுவனம் கிட்ட நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் போறோம். அதாவது நாங்க எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதாவது ஒரு பண்ணக்காரர் ஏதாவது தவறு செஞ்சு எங்களை சொல்லுங்கன்னு சொல்றோம், அதையும் சொல்றது இல்ல. அதாவது அதே போல அவங்க 6 கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுங்கன்னாலும் அதுக்கு தகுந்த பதிலும் இருக்காது. அப்படி பண்றாங்க இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. ஆனா ISI ஃபீடு கொடுக்குறேன்னு சொன்னா இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க கொடுக்கலனாலும் இன்னைக்கும் ஒரு சில நிறுவனங்கள் எனக்கு 1.65 FCR வேணும், நீ ஃபீடு வாங்கி போடியோ அரிசி வாங்கி போடியோ இல்ல மெடிசன் வாங்கி போடியோ எனக்கு தெரியாது, எனக்கு 1.65 இருந்தால் வழிய நாங்க 6 இருக்க மாட்டோம்னு சொல்லி எங்க ஏரியாலாம் 6 நிப்பாட்டி இருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் ஜாதி மத கலவரம் உண்டாக்கி இருக்காங்க. அதாவது சிபி மேலாளர், அதாவது சிபி பிரான்ச் வேலூர் பிரான்ச்ல இருக்க தெய்வசிகாமன் மேனேஜர் ஜாதி மத பிரச்சனை உண்டாக்கி இருக்காங்க ஸ்ட்ரைக் நேரத்தில். அதாவது முஸ்லீமா இருந்தா அவங்க ஜாதியால 50 பேர் கூட்டிட்டு வாங்க, நாங்க கோழி எடுக்கிறோம், என்ன பண்றது சங்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன இவங்கள இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு ஆள் 50 பேர் கூட்டினாங்க, நான் கோழி எடுக்கிறேன், என்ன பண்றது சங்கம் பார்க்கலாம், இது மாதிரி எல்லாம் ஜாதி மத கலவரம் எல்லாம் உண்டாக்கி இருக்காரு. இந்த பிரச்சனை நாங்களும் நேரடியாக பேச்சு பார்த்து எல்லாம் இது பண்ணோம். அதே போல இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நாங்க அதாவது கிணற்றுல ஃப்ரீ கரண்ட், அதாவது இலவச மின்சாரத்துல இருந்து டேங்க் டைரக்ட் நேரடியாக தண்ணீர் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுமதி வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். மேற்கொண்டு இலவச மின்சாரமே எங்களுக்கு கோழி பண்ணைக்கு வேண்டும்னு கேட்கிறோம். இதுபோல பல எங்களுக்கு இருக்கிறதுனால நலவாரியம், இன்சூரன்ஸ், அந்த காப்பீடு இதெல்லாம் எங்களுக்கு அரசு செஞ்சு கொடுக்கணும். அரசே கோழி எங்களை 6 மானியத்துல வாங்கி கொடுக்கணும், ஃபீடு மானியத்துல வாங்கி கொடுக்கணும். அரசே கோழி கறியினுடைய விலையை அரசையே நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். அவங்க நிர்ணயம் பண்ண வழிய எங்களால தொழில் செய்ய முடியாது, நீண்ட காலத்துக்கு இந்த தொழில் நிக்காது. இன்னைக்கு மானிய விலையில அதாவது எங்களுக்கு அரசே லோன் கொடுக்குறாங்க, அதாவது மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 25% அரசும் இந்த நிறுவனம் ஒண்ணு 25%, 50% அரசாங்கம் மானியங்கள் கொடுக்குறாங்க, 50% பேங்க் லோன் கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுக்குற காலத்துல அரசாங்கம் பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கொடுத்திருக்காங்க விவசாயிகளுக்கு. அந்த கடன் நாங்க கட்டணம் பண்ணா எங்களுக்கு கோழி அரசே கோழி விலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். 6 அரசே வாங்கி கொடுக்கணும். அதே போல ஃபீடு அரசே வாங்கி கொடுத்தால் வழிய எங்களால இந்த தொழில் நீண்ட காலத்துக்கு கொண்டு போக முடியாதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி பல எங்களுக்கு இந்த இலவச மின்சாரம், காப்பீடு, நலவாரியம், மின்சாரம், இலவச கோழி பண்ணைக்கு இலவச மின்சாரம், அந்த ஃப்ரீ கரண்ட்ல இருந்து தண்ணி எடுத்துக்கு எங்களுக்கு ஜீவோ கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். நிச்சயமாக இந்திரன். அதே போல பாத்தீங்கன்னா இவங்க அதாவது மேலும் பண்ணையாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம கேட்போம். இவர் பண்ணையாளர் என்ன சொல்றாருன்னா இவருடைய பிரச்சனைகளை அடிப்படை சொல்றாரு. நீங்க நாள்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கு? நாள்தோறும் நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். பண்ணையில வேலை செய்யறதுக்கு கூலி ஆள் கிடைக்கிறது இல்ல. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து செய்வோம். அந்த டிசீஸ், அந்த உள்ள இருக்கிற டிசீஸ், அந்த இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது. அந்த கோழிக்கு உண்டான நோய் நம்ம அந்த பண்ணையில வேலை செய்யற எங்களுக்கும் தொற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் எங்களுக்கு.
நிச்சயமாக ஹரிஹரன், இவர்கள் வந்து நாள்தோறும் இந்த கோழி பண்ணை அந்த கோழியை வளர்த்து மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், லாபம் நஷ்டம் எல்லாவற்றையும் இவர்கள் நம்மளோட பகிர்ந்திருக்கிறார்கள். ஹரிஹரன், பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சுருக்கமா நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது பிரையாரிட்டியா எடுத்துக்கொண்டு நிறுவனங்கள், அரசு ரெண்டுமே செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அரசு கிட்டே இருந்து சில உதவிகள் எதிர்பார்க்கப்படுது. அதே போல நிறுவனங்கள்ட்டையும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ISI முதிரையோடு ஃபீடு வழங்க வேண்டும். 40 கிராம் எடை கொண்ட கோழி குஞ்சுகளை வழங்கணும். அந்த கோழி குஞ்சுகளை வழங்குகின்ற அந்த காலகட்டத்திலிருந்து 42வது நாள் எடுத்துடணும். 20 நாட்களுக்குள் மீண்டும் கோழி குஞ்சுகளை இறக்கம் செய்ய வேண்டும். கூலி நிர்ணயம் செய்கின்ற காலகட்டத்தில் இறந்த கோழிகளையும் இந்த கோழி வளர்க்கின்ற விவசாயிகளின் மீதே சுமத்துவதை கைவிடப்பட வேண்டும். இறந்த கோழிகளை நிறுவனங்களே அப்புறப்படுத்தணும். டெத் பிட் விட்டு சுகாதார முறையில அதை கொண்டு போகணும். ஒரு யதார்த்தமான நிலையில அந்த பயிற்சியின் அடிப்படையில கோழி வளர்க்கின்ற விவசாயிகளை அவங்க பாதுகாக்கிற நிலையில அவங்க அவங்களுடைய அப்ரோச் கட்டாயம் இருக்கணும். ஆண்டுக்கு 5 முறை 5 லிப்டிங் கட்டாயம் கோழி குஞ்சுகளை இறக்க வேண்டும் என்று நாங்க நிறுவனத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அரசு கிட்ட நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னா, மாற்று தொழிலாக உபத்தொழிலாக இந்த தொழிலை வளர்த்து கொண்டிருக்கின்ற செய்கின்ற விவசாயிகளின் வாழ்வாதாரமான பிரச்சனையாக அரசு இதை சட்ட ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். இலவச மின்சாரம், விவசாயிக்கு இலவச மின்சாரம் சொல்றாங்க. விவசாயத்துக்கு மாற்றாக தொழில் செய்கிற இந்த கோழி வளர்க்கின்ற பண்ணைக்காரர்களுக்கு இலவச மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு மின்துறை நிலை எடுக்கிறது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு இலவச மின்சாரத்தை வழங்க வேண்டும். நல வாரியங்களை அமைக்கப்பட வேண்டும். உள்ள வேலை செய்யறவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் ஈடுபட்டு வேலை செய்கிறார்கள். நல வாரியங்களை அமைக்கணும். பண்ணை காப்பீடுகள் அவசிய தேவை. மருத்துவ காப்பீடுகள் அவசிய தேவை. வாங்கிய வங்கி கடன், ஏற்கனவே சொன்ன வங்கி கடனை கட்ட முடியாத மீண்டும் வங்கி ஜப்திக்கு நிலங்களை எடுத்துக்கொள்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் அரசு உடனடியாக தடைகளை செய்ய வேண்டும். வாங்கிய கடனை கட்டாயமாக அந்த வங்கி கடனை ரத்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக விலை நிர்ணயத்தை, கரியோட விலை நிர்ணயத்தை தமிழக அரசே தலையிட்டு செய்ய வேண்டும். கூலி நிர்ணயத்தை அரசே செய்ய வேண்டும். இவ்வாறான கோரிக்கைகள் நீங்கள் வைக்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா? இந்த கோரிக்கைகள்ல எவை எடுத்துக்கொள்ளப்படும்? எது சாத்தியமானது? இதற்கான தீர்வு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த எமது செய்தியாளர் மற்றும் அவரோடு இணைந்திருந்த கறிக்கோழி விவசாயிகள் மற்றும் அரங்கத்தில் பங்கு கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.